இன்று கோவை அரசு பொது மருத்துவமனையில் ஒரு காத்திருப்போர் கூடம் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து அமைப்பதற்காக இன்று பூமி பூஜை பண்ணியிருக்கோம். கூடுதலாக 5 இடங்களில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், வெந்நீராகட்டும் அது குளிர்நீராகட்டும் இரண்டுமே வரக்கூடிய அளவுக்கு வசதிகள் செய்யக்கூடிய விதத்தில் 5 இடங்களில் ஆர்ஓ பிளான்ட் அமைப்பதற்கான வேலைகளும் அரசு பொது மருத்துவமனையில் நடந்துகிட்ருக்கு. கோவையை பொறுத்தவரை கோவை அரசு பொது மருத்துவமனை என்பது கோவை மாவட்டம் மட்டுமல்ல, இன்னும் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருந்து கூட பல்வேறு சிறப்பு சிகிச்சைகளுக்காக மக்கள் வரக்கூடிய பகுதி. அதிலும் குறிப்பாக இந்த காத்திருப்போர் கூடம் அமைக்கப்படக்கூடிய பகுதி என்பது பெண்கள், சிறு குழந்தைகள் அவர்களுக்கான பிளாக் இருக்கக்கூடிய இடம். பிரசவத்திற்காக பெண்களை கொண்டு வந்து விட்டுட்டு பெற்றோர்களோ அல்லது உறவினர்களோ அவங்க மழையிலையும் வெயிலையும் நின்றுட்டு இருக்கக்கூடிய சூழலை மாற்ற வேண்டும் என்பதற்காக கடந்த முறை அரசு மருத்துவமனைக்கு ஆய்வுக்கு வருகின்ற பொழுது அவர்களுடைய தேவை எதுவென்று அறிந்து இன்று அவர்களுக்காக 20 லட்சம் ரூபாய் செலவிலே இந்த கூடத்தை நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து அமைத்து கொடுக்கிறோம். ஏற்கனவே ஒரு புதிய மருத்துவமனை, சிறப்பு மருத்துவ வளாகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஜெய்கா நிதியுதவியோடு மாநில அரசு அதை இங்கு அமைத்திருக்கிறார்கள். அதிலே கூட இன்னும் அந்த கழிவு நீரை சுத்திகரிக்கக்கூடிய அமைப்பு என்பது முழுமையாக செயல்படவில்லை. தேர்தலுக்கு முன்பாக மரியாதைக்குரிய முதலமைச்சர் காணொளி வாயிலாக அந்த கட்டடத்தை திறந்து வைத்தார். ஆனால் இன்று வரை அந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு என்பது முழுமையாக அங்கு செயல்படுத்தப்படவில்லை. அதனால் நோயாளிகள் வருகின்ற வழியெல்லாம் முழுமையாக தூய்மையாக இல்லாமல் அங்கு சாக்கடை நீர் செல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை மோசமாக இருக்குது. இது தொடர்பாக அதிகாரிகளிடம் தெரிவித்திருக்கிறேன். கூடிய விரைவில் அந்த இடம் முழுமையாக அந்த பணிகள் பூர்த்தியடைந்து அதில் விரைவில் செயல்பட துவங்குவதற்கு மாநிலத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் உடனடியாக அதை கவனிக்க வேண்டும் எனவும் இந்த நேரத்தில் கோரிக்கை வைக்கிறேன். பாராளுமன்றத்திலே எதிர்க்கட்சி தலைவர் அவர் தேர்தல் நேரத்தில் பேசுகின்றது அப்படிங்கிறது ஒரு விதம். ஆனால் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி, அதுவும் குறிப்பாக ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்கின்ற ஒரு பொறுப்பான பதவியில் இருந்து கொண்டு நாடாளுமன்றத்திற்கு உள்ளே அதிகாரிகளை பற்றி பேசுவது, குறிப்பாக பாதுகாப்பு ஆலோசகரை பற்றி அவர் பேசுவது எல்லாமே ஒரு மரபு சார்ந்த விஷயம் அல்ல. அரசியல் என்பது ஆளுகின்ற கட்சியை விமர்சிப்பது, ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை முன்வைப்பது, ஜனநாயக ரீதியாக செயலாற்றுவது என்று இருந்தாலும் கூட தனிப்பட்ட தாக்குதலில், மிக மோசமான தரம் தாழ்ந்த தாக்குதலில் ராகுல் காந்தி அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார் என்பது முகம் சுளிக்க வைக்கிறது. மக்களுடைய பிரச்சனைகளை பேசுகின்ற இடத்தில் தேர்தல் நேரத்து சமயத்தை போல எந்தவித அடிப்படை ஆதாரங்களும் இல்லாமல் மிக மோசமான விமர்சனங்களை முன்வைப்பதன் காரணமாக மீண்டும் தன்னுடைய இம்மெச்சூரிட்டியை நிரூபித்திருக்கிறார் ராகுல் காந்தி அவர்கள். தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட தனிப்பட்ட தாக்குதலிலே அவர்கள் தமிழகத்திலே பத்திரிகையாளர்களை சந்தித்த போதும் சரி, அல்லது அதற்கு முன்பாக கூட்டங்களில் பேசுகின்ற பொழுதும் கூட, குறிப்பாக மத்திய நிதித்துறை அமைச்சர் அவர் சார்ந்திருக்கின்ற சமுதாயத்தை பற்றி, அதாவது ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு பேசுகின்ற மொழி, அதனுடைய விதம் என்பது ஒரு மாதிரி இருக்கும். யாரும் யாருக்கும் குறைந்தவர்களும் கிடையாது, அதை விட சமமானவங்களுக்கு மேலேயும் கிடையாது. ஆனால் திரு தயாநிதி மாறன் அவர்கள் இது முதல் முறை அல்ல, கடந்த பல்வேறு முறை கூட மரியாதைக்குரிய திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது பிராமணர்கள் பேசுகின்ற பாஷையிலே குறிப்பிட்டு கேலி பேசுவது, அவர்கள் பயன்படுத்துகின்ற அந்த வார்த்தைகளை பயன்படுத்துவதன் காரணமாக அதை வேறு மாதிரி ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனமாக செய்து கொண்டு வருகிறார். அவருக்கு கூட எங்களால் பதிலளிக்க முடியும். நீங்கள் திருமணம் செய்திருக்கின்ற உங்களுடைய மனைவி, அவர் எந்த பாஷை பேசுகிறாரு, அவங்க எந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசினா அது நல்லா இருக்காது. அதனால் எப்படி அரசியலிலே நாகரிகமாக விமர்சனங்களை முன்வைக்க வேண்டுமோ அப்படி வைத்தால் அதே மாதிரியான பதில் வரும். இல்லாவிட்டால் அது தமிழகத்தை பொறுத்தவரை பார்த்தால்
பிராமணர்களுக்கு எதிராக அது ஊடகங்களாகட்டும் அல்லது சினிமாவாகட்டும் அவர்கள் பேசுகின்ற மொழியை கேலி செய்து அல்லது அதை இழிவுபடுத்துகின்ற விதமாக பேசுவது என்பது குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம், திராவிடர் கழகத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்கமாக இருக்கிறது. சமூக நீதி பேசுகின்றவர்கள் ஒவ்வொரு சமுதாயத்தையும் மதிக்கின்ற பண்பை முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். இம்மாதிரியான விமர்சனங்களை அவர்கள் தொடர்ச்சியாக செய்தால் அதே வகையில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் பதிலளிப்பார்கள்.